இல்ல மூஞ்சில ஆசிட உங்க கட்சியில வந்து மாநாடு இப்போ வருது எலெக்ஷனுக்கு 2026 உங்களுக்கு எதனா மாநாடு கண்டிப்பாங்க. அதாவது மாநாடு நடத்தலாங்க. இப்ப பாத்தீங்களா, இங்க ஒரு 1000 பேர் கூடியிருக்கிற இந்த இடத்துல அவ்வளவு தள்ளுமுள்ளு போராட்டம் இல்லையா, கத்த முடியல. ஆனால் நான் ஒரு மாநாடு நடத்தினாக்க அந்த இடத்துல பல பிரச்சனைகள் வரும். கூட்டம் ஆயிரக்கணக்கில் சேரும், கோடிக்கணக்கில் சேரும். நாளைக்கு எதுவும் பிரச்சனைனாக்க நான் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும் இல்லையா. அதை முன்னிட்டு மக்களோட நலன் கருதி இனிமேல் அந்த மாநாடு நடத்துறது, கூட்டம் நடத்துறது அதெல்லாம் எதுவும் பெருசு பண்ணாம நான் என்னுடைய முகத்திற்காக, என்னுடைய நற்பண்புக்காக கண்டிப்பாக தமிழக மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு அரியணையில் அமர வைப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் அமையும். சரிங்களா? இப்போ 3 படம் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கேன். அது இல்லாம நிறைய கேரக்டர்ஸும் பண்ணிருக்கேன். இன்னைக்கு இந்த அன்னதானமும் நலத்திட்டங்களும் பண்றதுக்கான காரணம், விரைவில் லெஜண்ட் அவர்களுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது சும்மா தமிழ்ல மட்டும் ரிலீஸ் ஆகல, வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது. பேன் இந்தியா படமாக வருது. பல கலைஞர்கள் அதுல நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிக பிரம்மாண்டமாக ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த படத்திற்காக ஒரு முன்னோட்டமாக சும்மா என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்றதை விட லெஜண்ட் அவர்களுடைய புரட்சி நாயகனுடைய அன்பை பெற்ற இந்த நாளில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தம்பி சுதாகர் அவர்கள் ஒரு நலத்திட்டம் இன்னைக்கு பண்ணுவாங்க. ஏன்னா நான் எப்பவுமே பிறந்த நாளை வந்து விழாவரியா கொண்டாடுறது இல்லை. நிறைய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, பப்புல போயிருப்பாங்க, இல்ல வேற எங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ணாம தம்பி சுதாகர் அவர்கள் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தின் மூலமாக இன்னைக்கு மாபெரும் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. இதுதான் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களோட அன்பு அப்படின்றது. நீங்க வந்து திம்புக்கு இது மாதிரி வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ லெஜண்ட் பண்றீங்க, இது எப்படி நான் ஒரே இடத்துல இல்லைங்க, ஒரே விஷயம் தாங்க. எனக்கு என் அண்ணனும் முக்கியம், என் தம்பியும் முக்கியம், என் சித்தப்பா பையனும் முக்கியம், என் பெரியப்பா பையனும் முக்கியம். புரியுதுங்களா? லெஜண்ட் அவர்கள் என்னுடைய பெரியப்பா பையன். அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, வரலாறு புரட்டி பாருங்க தெரியும். இன்னொன்னு, நாங்க ஒரே தட்டுல சாப்பிடாட்டியும் நாங்க எல்லாரும் தமிழர்கள். அந்த ஒரு எண்ணத்துலதான் தமிழனுக்கு தமிழன் குரல் கொடுப்பதுதான் இந்த கூல் சுரேஷோட வேலை. அது மட்டும் இல்லங்க, இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஏதோ ஒரு நடிகர்கள் எதனா பண்ணாக்க நீங்க வந்து அதை பெருசா சொல்றீங்களே, லெஜண்ட் அவர்கள் தினமும் அன்னதானம் வழங்கிட்டு வராரு. பிறந்த நாளுக்காக இந்த கூல் சுரேஷ் சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் இல்லைங்க. லெஜண்ட் அவர்கள் தினமும் அன்னதானம் பண்ணிட்டு வராரு. கிட்டத்தட்ட மாசத்துல அதுக்கு 10-15 லட்சம் செலவாகுது. இதெல்லாம் நீங்க ஒரு பெரிய நடிகராக இருந்தாக்க, பெரிய அரசியல்வாதியா இருந்தாக்க அது நீங்க நியூஸா போடுவீங்க. இப்படி ஒரு நல்ல மனிதன் அவர் நான் செய்யறது மக்களுக்கு தெரிய வேண்டாம், இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரிய வேண்டாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் என்ன செய்தாரோ அதே மாதிரி புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் இன்னைக்கு அந்த மாதிரி நற்பண்புகள் செய்துட்டு வராரு. இதெல்லாம் வெளியில தெரிய வைங்க. சரிங்களா? கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா, டிவிக்கு அதிமுக கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா நீங்க என்ன சார் கேள்வி கேட்கிறீங்க? அமைஞ்சா அதிமுக வந்து டிவிக்கு காலி பண்றேன்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, இந்த நேரம் எல்லாருமே என்ன வேணாலும் சொல்லலாங்க. புரியுதுங்களா? 26ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் யாரு என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றது. இந்த நேரம் எனக்கு ஒரு ஆதாயம் வேணுன்றக்கா இவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இவருக்கு ஒரு ஆதாயம் வேணுன்றக்கா இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, அவருக்கு ஒரு ஆதாயம் வேணுன்றக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனால் நம்ம எலெக்ஷனுக்கு கூடி வரும்போதுதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் சூடு பிடிக்கும். அது எப்படிலாம் போய் யாரெல்லாம் எந்தெந்த சந்தில போறாங்க, எந்தெந்த பொந்துல போறாங்க, யார் யாரு கோட்டையில போறாங்க, யார் யாரு வேட்டையில போறாங்கன்ற அப்பதான் தெரியும். விஜய் சாருக்குன்னு இல்லைங்க, தமிழக மக்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். புரியுங்களா? தமிழக மக்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த கட்சி அப்படின்றத 2026ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் வந்து ஒரு பொதுவாதாங்க சொல்லியிருக்காரு. நம்ம பொதுவாவே ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு கூட்டம் நடக்குதுனாக்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறவர் சுதாகர். ஏதோ ஒரு பிரச்சனைனாக்க நம்ம டக்குன்னு இவரதான் சொல்லுவோம். ஆனா அப்படி இல்ல, அந்த பிரச்சனைக்கு காரணம் இவராகவும் இருக்கலாம். ஒருத்தர் உட்காரும் போது திடீர்னு சேர பிடிச்சி இழுப்பாரு, இவராகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? ஒருத்தர் தண்ணி குடிக்கும் போது தட்டி விடுவாரு, இவராகவும் இருக்கலாம். இப்படி சுத்தி இருக்கிறவங்களும் ஒரு சூழ்நிலை உண்டு. அததான் அஜித் சார் சொல்லியிருக்காரு. யாருமே அவர் வந்து நேரடியாக சொல்லல இதுக்கு காரணம் விஜய் சார் தான், இதற்கு காரணம் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி யாருமே பர்டிகுலரா சொல்ல பொதுவா சொல்லியிருக்காரு. ஆனால் அஜித் சார் சொன்னது அது கரெக்ட் தான்.
எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது எப்பவுமே தனி மணி ஒருத்தனை மட்டும்தான் ஆகாதுங்க. புரியுதுங்களா? ஒண்ணு இல்லைங்க, ஒரு கொலை நடக்குது, அவர் ஒருத்தர் மட்டுமா கொலை பண்ணுவாரு? அந்த கொலை பண்றதுக்கு அவனை வண்டியில கூட்டின்னு போறவன ஒரு எவிடன்ஸ் தான், அந்த அருவாவை செய்து கொடுத்தவன ஒரு எவிடன்ஸ் தான், அந்த கண்ணால பாத்துட்டு இருக்கணும் ஒரு எவிடன்ஸ் தான் இல்லையா? அதனால எப்பவுமே ஒருத்தர் மேலே பழி சொல்லாதீங்க. சரிங்களா? நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.